வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கு தனி வட்டியில் ரெண்டாவது டைப் வந்தாச்சு. ரெண்டாவது டைப்பில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதாவது பர்சன்டேஜ் ஆண்டு தனி வட்டி கொடுத்துட்டு அசலை கேட்டால் எப்படி போடலாம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் சம்ஸ்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. சரிங்களா? அதுக்கு ஹோம் ஒர்க்கும் கொடுத்துருந்தோம். நிறைய பேர் பர்ஃபெக்டாக ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. சூப்பருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுலேயே பார்த்தீங்கன்னா தனி வட்டியும் அசலையும் சேர்த்து கொடுத்துட்டு அசல் கேட்பாங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட்டு, முதல் கேள்வி 20வதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க பாருங்க. 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை ரூபாய் 11,800 அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் கொஸ்டின் படிக்கும் போதே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், கண்டிப்பாக புரியும். அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு பேங்க்கில் போடுறீங்க. அந்த பேங்க்கில் தனி வட்டி கொடுக்குறாங்க, வருஷத்துக்கு 6% தராங்க. அப்படின்னா அந்த மொத்தமாக நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் போய் அமௌண்ட்டை வாங்கினீங்கன்னா மொத்தமாக 11,800 ரூபாய் தருவாங்க. அப்போ இந்த 11,800ன்றது எதை குறிக்குதுன்னா அசலையும் வட்டியும் சேர்த்து குறிக்குது. கரெக்டா? இப்போ என்ன கேள்வின்னா, எனக்கு இதில் இருக்கிற அசலை மட்டும் எடுத்து கொடுங்க, சொல்லுங்கள் எவ்வளோ அசல், எவ்வளோ துட்டு நீங்கள் அந்த பேங்க்கில் போட்டிருப்பீங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. சரிங்களா? ரைட். இப்போது இந்த மாதிரி அசலையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டா ஒரு சின்ன விஷயத்தை போடணும். நல்லா கவனிச்சிங்க, அப்படியே குறிப்பு எழுதி வச்சுங்க. முதல் பொதுவாக நம்ம தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அசல் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பர்சன்டேஜை பெருகணும். அதுக்கப்புறம் ஆண்டை பெருகணும். ஈக்குவல் டு தனி வட்டி அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இதான் காமனாக நம்ம எழுதக்கூடிய ஆர்டர். இந்த ஆர்டரில் எழுதினாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது மொத்தம் 4 வேல்யூ, 3 வேல்யூ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கேட்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அடித்து ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ரைட்டு. இப்போது இதில் என்னென்னா, நமக்கு இந்த இடத்துல தனி வட்டிக்கு பதிலாக அசலையும் தனி வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. கரெக்டாக புரியுதுங்களா? ரைட். நான் இதை இப்படி குழப்பத்தை விட டைரெக்டாக கொஷினுக்குள்ளே போய் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். அப்படியே பாருங்கள். இப்போ அசல் எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது ஆண்டு பார்த்தீங்கன்னா எத்தனை கொடுத்துருக்காங்க? 6% கொடுத்துருக்காங்க. வருஷம் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து வட்டியும் சேர்த்து கொடுத்ததால நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ண தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இந்த 2 நம்பரையும் முதல்ல பிரிக்குங்க. 6 கூட 3 பெருக்குனா 6 3 18ன்னு வரும். நான் இப்படி ஒன்றா போட்டோமா இந்த மாதிரி போடுறேன் பாருங்கள். ஒரு பிராக்கெட் ப்ளஸ் 100. அதாவது அசலும் வட்டியும் சேர்த்து கொஷினில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அசல் தானே கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அசலாக கூட ஆண்டை பெருகிங்க. அதுக்கப்புறம் இல்லை அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கிங்க, அப்புறம் ஆண்டை பெருக்கிங்க. கரெக்டா? கரெக்ட். இந்த ஆண்டையும் பர்சன்டேஜையும் பெருக்கி வரக்கூடிய மதிப்பாக கூட 100 கூட்டிங்க. அவ்வளோதான். 100 கூட்டினாவே சரியாக போச்சு. எல்லாமே கம்ப்ளீட்டாக கரெக்டாக போடலாம். இப்போ நார்மலாக போடுற மாதிரி. சரிங்களா? நான் இது போட்டுறேன் பாருங்கள். இந்த ஒரு ஸ்டெப் எழுதுறேன். அப்போ எக்ஸு இன்ட்டு 6 3 18. 18 100 கூட்டினா 118 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்களா என்ன கொஸ்டின் இதில் கொடுத்துருக்காங்க? 11,800 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்போ நான் எழுதுந்து இந்த 118ன்றது எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். ஏன் அப்படி கூட்டணும்? அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்தா மட்டும் அந்த செயல் செய்யணும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ தெளிவா? இப்போ போடுங்க. எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ 118 பெருக்கல் இருக்குது. ஈக்குவல்ட்டுக்கு என்னென்னு பார்க்கணும்னா வகுத்தலாக மாறிடும். ஸோ அசலோ பர்சன்டேஜோ ஆண்டோ கீழே வந்துருச்சுன்னா மேலே 100 பெருக்கணும். ஸோ இப்போ கீழே வந்தது பார்த்தீங்கன்னா ஆண்டும் பர்சன்டேஜும் வந்துடுறதால மேலே 100 பெருக்கிட்டேன். இந்த 118க்கு 118 கேன்சலு. அப்போ மேலே 100 இருக்குது, இங்கே ஒரு 100 100 பேருக்குன்னா 100 பேருக்குன்னா 10,000. அவ்வளோதான் ஆன்சர். இது பாருங்களேன், ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க நான் பண்ணேன்? எதுவுமே பண்ணல. ஸோ உங்களுடைய ஒர்க் என்னென்னா இந்த இடத்துல இங்கே இருங்க, அந்த ஸ்டெப்பை மட்டும் மறுபடியும் சொல்கிறேன். ஆன்சர் அட்டகாசமாக வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்களேன், அசலுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜை பெருகணும், பர்சன்டேஜுக்கு பக்கத்தில் ஆண்டை பெருகணும். ஈக்குவல் டு தனி வட்டி. இது நார்மலாக கொடுக்குற சம்முக்கு போடலாம். இதே இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா
அசலும் வட்டிங்க இந்த இடத்துல அசலையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி எதுனா அசல் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு ஈக்குவல் டு வச்சுக்கோங்க. எது இந்த தனி வட்டியும் அசலும் சேர்த்து இருக்குது பார்த்தீங்களா, இதான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணோம், பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். பெருக்கி தான் 100ஆல் கூட்டணும், சரியா? அவ்வளோதாங்க. இதை செஞ்சிட்டிங்கன்னா ஆன்சர் சிம்பிளாக வந்துடும். புரியுதுங்களா? இது பாருங்க, நான் அடுத்த கேள்வி, இந்த முதல் கேள்வி இங்கே பாருங்களேன். இது எப்போ கேட்டிருக்காங்கன்னா 31/8/2025. இப்போது 8ஆம் மாதம் 31ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் இன்னும் ஆன்சர் கீ கூட இல்லை, சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அசல் ஆண்டுக்கு 5% தனி வட்டி வீதத்தில் 7 ஆண்டுகளில் ரூபாய் 6750 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்க. அப்போ நீங்கள் கொஷின் படிக்கும்போதே பாருங்களேன், ஒரு அசல் வந்து பார்த்தீங்கன்னா 5%, ஒரு அசலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 5% தராங்க. 7 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க்கில் தனி வட்டி கொடுக்குற பேங்க்கில் போகிறீங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா 6750 ரூபா கொடுக்குறாங்க கையில். இந்த 6750 ரூபான்றது தெளிவாக என்ன சொல்கிறாங்க, 6750 உயர்ந்தால் அப்படின்னும் போது அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்படியும் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அங்கே பாருங்களேன், ஜஸ்ட் 6750 ரூபா நமக்கு வந்து வட்டி மட்டும் வரணும்னா கண்டிப்பாக 50,000 1,00,000 அதுக்குள்ளே தாங்க வரும். 4 டிஜிட் நம்பராக இருக்கும், சரிங்களா? 4 டிஜிட்டில் 0 இருக்கும். அதுதான் சொல்லிட்டேன், 50,000க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன வரும், 6,000க்கு மேலே வட்டி வரும். வட்டியா மேபி நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி சார் நான் அசலா வட்டியா இல்லை அசல வட்டி சேர்த்து கொடுத்துருக்காங்களா, எனக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கள்ல, அதுக்காக சொல்கிறேன். இந்த 6750ன்றது அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மேபி உங்களுக்கு புரியலன்னா ஆப்ஷனை பாருங்கள். இப்போ பாருங்களேன், 7000 6000 5000 4000 நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு 7000 ரூபான்னு கூட எடுத்துங்க, பெரிய நம்பர். 7000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 5% 7 வருஷம் போட்டால் 6850 ரூபா வந்து வட்டியாக கொடுப்பாங்களா? நீங்களே யோசித்து பாருங்கள். அப்படி 7 வருஷம்னா டபுள் ஆகுது, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா வெறும் 5%. ஸோ பாசிபிலிட்டி இல்லை. அப்படி 6750 வட்டியாக வரணும்னா இந்த இடத்துல 50,000க்கு மேலே இருக்கணும். ஒருவேளை 50,000க்கு மேலே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், இந்த 6750ன்றது வட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் நிகர இருக்குது, நீங்களே பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது அமௌண்ட்டு. ஆப்ஷனில் இருக்கிற அமௌண்ட்டும் கொஷினில் கொடுக்குற அமௌண்ட்டும் நிகர இருக்கும்போது அது வந்து வட்டியாக இருக்காது, அது கூட அசலும் சேர்ந்துருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். புரியுதா? இப்போ நான் சொல்கிறது உங்களை குழப்பில், ஜஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிங்க இப்படி தான் அப்படின்னு, சரிங்களா? ரைட்டு, இப்போ போடலாம். இப்போ நமக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சு போச்சு. அசல் கேட்குறாங்க எக்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு எழுதணும், இல்லை பர்சன்டேஜ் எழுதணும், 5% பெருகிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டு எழுதணும், 7 வருஷம் பெருகிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல்ட்டில் பார்த்தா இந்த இடத்துல 6750ன்னு கொடுக்கும்போது இது அசலும் பர்சன்டேஜும் சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? நான் எதுவுமே மாற்றலை, சிம்பிளாக சொல்லிவிட்டு. அப்போ பாருங்கள், 7 5 35 35 100 135. அப்போ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். எக்ஸ் இன்ட்டு 135 ஈக்குவல் டு 6750. இப்போ புரியுதுங்களா? பாருங்கள், ஜஸ்ட்டு 5 7 பெருக்கி 100ஆல் கூட்டிக்கிட்டேன், அவ்வளோதான். அதை நீங்கள் குறிப்பு எழுதிச்சிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ என்னென்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 135 ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தலாக மாறிடும். கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்துட்டால் மேலே நம்ம என்ன பண்ணிக்கணும், 100 பெருக்கணும். கீழே வந்த நம்பர் வந்து பர்சன்டேஜ் ஆண்டி பெருகினால வந்தது, அதனால் மேலே 100 பெருக்கிக்கிட்டேன், சரிங்களா? நம்ம இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம், ஈஸியாக இருக்கும். ரைட்டு, போடலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் எந்த வாய்ப்பில் அடிக்கலாம், இல்லைடா டக்குன்னு 135 இருக்குது, 5 வாய்ப்பில் அடிச்சிடலாமா? ஈஸி. ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 13ல் 10 போனால் மீதி 3 இருக்கும், 10 போட்டுங்க, 35ன்னு வரும். 7 5 35 அப்படின்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஓரஞ்சு 5 6ல் 5 போனால் மீதி 1 வரும், 10 போட்டால் 17ன்னு வரும். ஓரஞ்சு 5 ஈரஞ்சு 10 3 5 5ன்னு வரும். ஸோ 17ல் 15 போனால் மீதி 2 இருக்குது, 10 போடுங்க, 5 25ன்னு வரும். அந்த 0 அப்படியே போட்டுங்க, அவ்வளோதான். டக்குன்னு ஒரு ஸ்டெப்பு நான் சுருக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா 27ன்னு இருக்குது. 27னா நம்ம 3 வாய்ப்பில் அடிக்கலாம், கரெக்டாக? ஏன்னா 9 3 27ன்னு வரும். அப்போ 9 3 27. இங்கே 3 வாய்ப்பில் ஒரு 3 3 4 3 12ன்னு வரும்.
13ல் 12 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போடுங்க 15ன்னு வரும், 5 5 வரும், அப்படியே ஒரு 0 போட்டுங்க, 450 ரூபா அப்படின்னு வந்துடும். கரெக்டா? கரெக்ட். இப்போ இங்கே ஒரு ஸ்டெப்பு கீழே எழுதிங்க, ஏன்னா அங்கே தெளிவாக புரியாது, அதனால் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே. இப்போ அடிங்க, நான் ஒரு ஸ்டெப் இறக்கிட்டேன், ஏன்னா இங்கே மேலே ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதால் இதுவாக இருக்குது. சரிங்களா? இங்கே இருக்கலாம். 3 அடிக்கலாமா? 3 9 ஓர் 3 3 4ல் 3 போனால் மீதி 1 இருக்கும், பதில் போடுங்க 15ன்னு வரும், 5 5 150 ரூபான்னு வரும். மறுபடியும் அடிக்கிறேன், ஓர் 3 3 5 5 50ன்னு வரும். 50 கூட 100 பேருக்குன்னா 5000. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. 5000 ஆப்ஷன் டியா சி தான் சரியான அப்படி. அவ்வளோதாங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன். இதில் அடிக்கிற ஒர்க்கு தான். சரிங்களா? அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மனசில் வச்சுங்க, பர்சன்டேஜ் ஆண்டி பெருக்கி 100 கூட்டிங்க, கூட்டிட்டு அந்தந்த இடத்துல பெஸ்ட்டாகவே போதும். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. மேபி இன்னும் புரியாமல் இருந்தால் அடுத்த கேள்வி பாருங்கள், தெளிவாக புரியும். 21வது கேள்விக்கு வந்தாச்சு. என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% வட்டி வீதம் 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 10,050 கிடைக்கிறது எனில் அசல் எவ்வளவு? இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க. சில கொஸ்டின் போன கொஸ்டின் அசல்லாம் இன்னும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியலாம், இதில் தெளிவாகவே சொல்லுங்க. நாங்கள் பாருங்கள் 10,050, அதே மாதிரி கொஞ்சம் ஆப்ஷனில் பாருங்களேன், இங்கே வந்து 10,050ன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷனில் எல்லாமே 6000 7000 7000மே இல்லை. அப்படின்னும் போது நமக்கு தெளிவாக தெரியுது இதில் அசலும் வட்டி சேர்ந்து கொடுத்துருக்காங்கன்னு. கரெக்டாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. ஸோ இது வந்து 7th நியூ புக்கில் இருக்குது, ப்ளஸ் 2023 டிஎன்பிசி எக்ஸாம்லேயும் கேட்டாங்க. என்னென்னா, நீங்கள் உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குதுங்க, அதுக்கு வந்து ஒரு பேங்க்கில் போகிறீங்க, 10% கொடுக்குறாங்க. 5 வருஷத்தில் மொத்தமாக 10,050 ரூபா கையில் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை அந்த பேங்க்கில் போட்டீங்க? அசல். அதான் கேள்வி. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அசல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும், 10% இருக்குது. இதாக கூட ஆண்டை பெருக்கணும், ஆண்டு வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஈக்குவல் டு 10,050 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ எனக்கு நல்லா தெரியுது இந்த 10,050ன்றது அசலும் பர்சன்டேஜும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசலும் பர்சன்டேஜ் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜ் ஆண்டியை பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். சரிங்களா? 100ஆல் கூட்டிக்கணும். அவ்வளோதாங்க. இதாங்க அதுக்கான தேரி. புரியுதுங்களா? இப்போ போடுங்க, 50 50 100 கூட்டினா 150. அப்போ எக்ஸு இன்ட்டு 150 ஈக்குவல் டு 10,050 அப்படின்னு வரும். அவ்வளோதான். இப்போது இவ்வளோ இந்த ஸ்டெப்பு புரிஞ்சிச்சா? இதுதான். இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சு போட்டால் முடிஞ்சிச்சு வேலை. இப்போ எக்ஸோட வேலை தேவை. அப்போ பெருக்கல் இருக்கிற 150 ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 100 பெருக்கியாச்சு. இப்போ என்னென்னா, நான் இங்கே பாருங்கள், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்றேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. 15 இருக்கிறதால நம்ம என்ன பண்ணலாம், 5 வாய்ப்பிடலாம். ஏன்னா இங்கே 5 தான் வருது, 5 வாய்ப்பு எடுத்துக்கலாம். 3 5 அப்புறம் வந்து 2 10, இங்கே 0 இருக்குது, அந்த 0 அப்படியே போட்டுங்க. அடுத்தது 4 5 5 சரிங்களா? அந்த 0 அப்படியே போட்டுங்க. ஸோ 2010 அப்படின்னு வரும். கரெக்டாக? கரெக்டு. ஸோ இப்போ என்னன்னா, மறுபடியும் இங்கே பாருங்கள், 3ஆல் அடிக்கலாம். அடிக்கலாம்ல, ஓர் 3 3. இங்கே நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா அங்கே இடம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இதை எழுதிக்கிட்டு 2010/3 இன்ட்டு 10 தான் இருக்குது, ஏன்னா ஒரு 0 இங்கே கேன்சல் பண்ணிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ அடிங்க, ஓர் 3 3ங்க. இது வந்து 6 18 அப்படின்னு வரும். 6 18. மீதி எவ்வளோ இருக்குது? 20ல் 12 போனால் 2 இருக்குது, பதில் போடுங்க. 21 வரும். 7 21 அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? மீதி இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 6500. அவ்வளோதாங்க. சிம்பிளாக இருக்கும். 3ஆவது படு, 5ஆவது படு, கொஞ்சம் ஸ்டெப் இருக்குங்க, அடிக்கிறதுக்கு ஸ்டெப் வரும், மற்றபடி அக்குரேட் ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், 7,000 வளர்றேன், 6,700. காலையே என்னப்பா அப்படியே? சரி, ரைட்டு. ஸோ 6,500 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சுங்க. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? இங்கே பாருங்கள், நான் வாயில் தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட பேசுவேன், ஆனால் ஸ்டெப்புலாம் 100% கிளியர் கட்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப்பு புரிஞ்சு போச்சுன்னா ஆன்சர் வரும், பயப்படவே விடாதீங்க. நான் எத்தனை கொஸ்டின் நான் உங்களுக்கு மாடல் காமிக்கிறேன். சரி, அடுத்தது 22வது கேள்விக்கு வந்துடுவோம். என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளுக்கு 10,080 ஆகிறது எனில் அசலை காண்க. அந்த இடத்துல 10,050 புக்கில் இருந்துச்சு, இங்கே 10,080 மாதிரிக்கிறாங்க. சரி, ஓகே.
2022 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. போடலாமா? வாங்க போடுவோம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், கொஸ்டின் பாருங்கள், 10,080 ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே 10,000 விட சின்னதாக இருக்குது. அப்படின்னா இந்த 10,080ன்றது அசலும் பர்சன்டேஜும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. அப்போது அசல் கேட்டிருக்காங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இதாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கணும், 8% இருக்குது. அதாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டு எப்போ இருக்கணும், 5% இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஈக்குவல் டு 10,080 ரூபான்னு வைக்கிறேன். 10,080 1000 இருங்க இன்னொரு 0 10,080 ரூபாய் அப்படின்னு வச்சிடறேன். சரிங்களா? இப்போ இந்த 10,080ன்றது எதை குறிக்குதுன்னா அசலும் பர்சன்டேஜும் சேர்ந்து குறிச்சிருக்கு. கரெக்டா? அப்படி அசலும் பர்சன்டேஜும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இங்கே பர்சன்டேஜையும் ஆண்டியும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இதுதான். மற்றபடி ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், 8 5 40 40 கூட ஒரு 100 கூட்டினா 140. அப்போ ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 140 ஈக்குவல் டு 10,080 ரூபாய். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், டக்குன்னு வந்துட்டுனா நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ 140 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போகணும்னா வகுத்தலாம் மாறிடும். கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ மூளை ஏதாவது ஒன்று இருந்தாவே மேலே என்ன பண்ணிக்கணும், 100 பெருக்கணும். ஸோ 140ன்றது பர்சன்டேஜையும் ஆண்டியும் பெருக்கினதால மேலே 100 பெருக்கிட்டேன். இவ்வளோதான். இது சுருக்குனா ஆன்சர்ப்பா. சுருக்கலாமா? வாங்கோ சுருக்குவோம். முதல்ல இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடுறேங்க. இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் கீழே ஸ்டெப் எழுதிக்கலாம். இது எதில் அடிக்கலான்னு கேட்டால் முதல்ல நான் பாதியாக மாற்றிடுறேன். எனக்கு பெஸ்ட் அதுதான். ஏன்னா 14 இருக்குது, மேலே வந்து 10,080 இருக்குது. ஸோ நமக்கு வந்து அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பாதி அதாவது வேறு எதனா வாய்ப்பாடுன்றனா நம்ம ஜஸ்ட்டு பாதியாக மாற்றிடலாம். 14 பாதி 7 வந்துருங்க. 10,080 பாதி 10,000 பாதி 5,000, 80 பாதி 40, அப்போ 5,040. அவ்வளோதான். நீங்கள் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? 5,040 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க நான் இப்போ ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 5,040 / 7 இன்ட்டு 10 தான். ஏன்னா நம்ம ஒரு 0 அங்கே அடித்தாச்சு. கரெக்டாக? ரைட்டு. இப்போ அடிங்க. 7 இப்போ அடிக்கலாம். 7 7 7 49. கரெக்டாக? 50ல் 49 போனால் மீதி 1 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. 7 14. சூப்பரு. அங்கே ஒரு 0 இருக்குது, அப்படியே இருக்கட்டும். அதோ ஒரு 0 இருக்குது, அப்படியே போடுங்க. 7,200. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ பழகிட்டுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டெப்பு புரிஞ்சு போச்சுன்னா இதெல்லாம் ஒரு கணக்கே இல்லை, கடன்னு போடலாம். சரிங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு வந்து பார்த்தா 23வது கொஸ்டின். ஒரு தொகையானது 3 ஆண்டுகளில் 12% தனி வட்டியில் ரூபாய் 17,000 ஆக கிடைக்கிறது எனில் அசலை காண்க. 2021 2024 2025 வருஷமாக கேட்குறாங்க இந்த மாடல். ஸோ உங்களுக்கு பாருங்க, நான் நிறைய சம் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அந்த மெத்தேடு புரிஞ்சிடணும் அப்படின்றதுக்கு தான். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு பாருங்களேன், கொஞ்சங்க 17,000 சொல்லிட்டாங்க. 17,000 வட்டி மட்டும் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக 1,00,000 ரூபாய் இருக்கணும் அசலு. ஆனால் அங்கே எல்லாம் நிகராக இருக்குது. நிகர கூட இல்லை, 17,000 கூட கம்மியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த 17,000ன்றது வட்டி மட்டும் இல்லை, அசலும் வட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. அந்த குழப்பம் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். படிக்கும் போதே நமக்கு தெரியுது. சப்போஸ் சிலருக்குலாம் அந்த 17,000ன்றது எப்படி நான் அசல் வட்டி சேர்ந்து இருக்குன்னு கன்க்ளூஷனுக்கு வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக நான் சொல்கிறேன். கரெக்டாக புரிஞ்சிச்சா? ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அசல் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜ் வந்து பார்த்தா 12% கொடுத்துருக்காங்க. இதாக கூட ஆண்டு வந்து 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், 17,000 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். சரிங்களா? 17,000னா 4 0வா? ரைட்டு. 3 0 தான். அடடா 4 0 போடக்கூடாது. ஓகே, எழுதியாச்சு. இப்போ இந்த 17,000ன்றது அசலையும் வட்டியும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது. அப்போது அப்படி கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சால் இங்கே இருக்கிற பர்சன்டேஜையும் ஆண்டையும் பெருக்கி 100ஆல் கூட்டிக்கணும். அவ்வளோதான். இப்போ புரிஞ்சிச்சா? அப்போ 12 3 என்ன, 12 24 24 ஒரு 12 36 வரும். அப்போ எக்ஸு இன்ட்டு 36 36ஓட கூட்டிக்கலாம். 36 100 கூட்டினா 136 கரெக்டாக? ஈக்குவல் டு 17,000 ரூபாய். சரிங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஒரு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ வேணும்னா பெருக்கல்ல இருக்கிற 136 ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா வகுத்தலாம் ஆகிடும். கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ இருந்துட்டால் மேலே 100 பெருக்கணும். பெருக்கியாச்சு 100. இப்போ சுருங்க ஆன்சர். அப்பாடா மூச்சே வாங்குதுப்பா. ரைட். இப்போ பாருங்கள், டக்குன்னு வந்து இப்போ எந்த வாய்ப்பாடு எடுக்கலாம்னு குழப்பாதீங்க. தெரிஞ்சால் டக்குன்னு போடுங்க, இல்லைன்னா பாதியாக மாற்றிடுங்க, பெஸ்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 136ல் பாதி எவ்வளோ வரும், 100ல் பாதி 50.
36ல் பாதி 18 68ன்னு வரும். கரெக்டுப்பா. ஸோ அடுத்தது 17,000ல் பாதி எவ்வளோ, அதாவது 10,000ல் பாதி 5,000 அப்படி வச்சுங்க. அதுக்கப்புறம் 7,000ல் பாதி 3,500 கூட்டிங்க 8,500. அவ்வளோதாங்க. இப்போ டக்குன்னு மனசுலேயே போடணும், என்ன இப்படி யோசிக்கிறீங்க? ரைட்டுங்க. அடுத்தது வந்து இப்போ நம்ம இப்படியே பாதியாக மாற்றிடுவோம், ஏன்னா வேறு வழி இல்லை, டக்குன்னு தெரியல. அப்போ 68ல் பாதி 34. அப்போது 8,500ல் பாதி 8,000ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 4,000. 5,000ல் பாதி 250 கூட்டினா 4,250ன்னு வரும். நம்ம ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமா? ஏன்னா 4,250 டிவைட் பை 34 இன்ட்டு 100. சரியா? நான் இங்கே ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ 34ல் பாதியே நான் வரேன். 34ல் பாதி 17 அப்படின்னு வரும். 4,250ல் பாதி எவ்வளோ வரும்? 4,250ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா 2,125. கரெக்டா? அதாவது 4,000ல் பாதி 2,000, 250ல் பாதி 125 கூட்டினா 2,125ன்னு வரும். ரைட்டா? ரைட்டு. அடுத்தது ஃபைனலாக வந்து பார்த்தா 17 வந்துருச்சு. என்னங்க இது? சரி, ஓகே. இங்கே பாருங்கள், ஓர் 17 17 21ல் ஓர் 17 17ன்னு வரும். கரெக்டா? கரெக்டு. ஸோ ஓர் 17 17னா 21ல் வந்து 17 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. பக்கத்தில் போட்டுங்க. 4 போட்டுக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கே பாருங்களேன், 17 17 34ன்னு வரும். 34 17 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக வரும். நம்மக்கிட்ட 42 தான் இருக்குது. அப்போது 2 17ன்னு வச்சுக்கிறேன். நான் புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், 42 முதல்ல எடுத்துக்கிறேன். இருங்க 42 இல்லை, இருங்க 1 செகண்ட் குழப்பவே வேணாம். நான் உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பம் கண்டிப்பாக வரும். நான் 17 வாய்ப்பு நிறைய பேருக்கு தெரியாதுன்றதால இந்த ஒரு ஸ்டெப் எழுதுறேன். 2,125 2,125 டிவைட் பை 17 இன்ட்டு 100 இதானே வருது. இந்த இடத்துல பாருங்கள், ஓர் 17 17 ஓர் 17 17 21ல் 17 போச்சுன்னா மீதி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. 4 எத்துமே இங்கே போடுங்க, 42ன்னு வரும். 17 17 34ன்னு வரும். 34 ஒரு 17 மனசுலே கூட்டினா 51 வரும். 3 17 51 வருது. அப்போ 2 17 தான் எடுக்க முடியும். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போது 2 17 34 அப்படின்னு வரும். அப்போது 42ல் நமக்கு ஒரு 34 போச்சுன்னா 8ன்னு வரும். இங்கே இடத்துல வைங்க, 85ன்னு வரும். 5 17 85. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போது 125ன்னு வரும். இங்கே 2 ஜீரோ இருக்குது, போட்டுங்க. அப்படின்னா நமக்கு என்ன வருது? அவ்வளோதான் நமக்கு வந்துச்சு. போய் பார்ப்போம் என்ன ஆன்சர் இருக்கா, முதல்ல கரெக்டாக இருக்குதா? அடடா, கரெக்டாக இருக்குதுங்க. சூப்பர். அது பாருங்க, பர்ஃபெக்டாக வந்துருச்சு. அடாடா, பரவாயில்ல. நான் எங்கோ தப்பாக வந்துச்சாங்க அப்படின்னு பார்த்தேன். அவ்வளோதாங்க. நானும் உங்களா கூட லைவாக தாங்க கணக்கு போட்டு பார்க்குறேன். சரிங்களா? ரைட்டு, புரிஞ்சிச்சிங்களா? பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்பர். 17ன்றதால தான் பொறுமையாக போட்டேன். ரைட். 24வது கொஸ்டின் போடுங்க. ஒரு அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 21,100 ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்க அப்படின்னு சொல்லி 12/8/2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல 21,100ன்னு கொடுக்கும்போது ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 40,000 இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்களேன். ஸோ கண்டிப்பாக என்ன இருக்குது, இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயர்கிறதுன்னு சொல்லிட்டாவே அசலும் பர்சன்டேஜும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நம்ம போடுற மாதிரி போடுங்க. ஆன்சர் வரும். ஆப்ஷன் ஏ 13,400, ஆப்ஷன் பி 10,050, ஆப்ஷன் சி வந்து 40,200. இது மட்டும் தான் 40,000த்தில் இருக்குது. ஆப்ஷன் டி வந்து 15,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ போடுங்க. ஆக உயர்ந்ததுன்னும் போது அசலும் பர்சன்டேஜ் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ போடுங்க. ஆப்ஷன் ஏவா பியா சியா டியான்றத சொல்லுங்கள். புரியுதா இல்லையான்னு சொல்லுங்கள். சப்போஸ் எனக்கு அடிக்க வரல சார்னா, அடிக்க வரலைக்கு இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. ஸ்டெப்பு புரியலனா ஒன்றா சொல்லுங்கள். அடிக்க வரலாம், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வந்துடும். நானும் அப்படி தான் பண்ணேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.